ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற பிரியமான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக என்கிற ஒரு வாழ்த்துக்களோடு, அன்பானவர்களே, இந்த நாள் சாயங்கால வேளையிலே நாம் சில நாட்களுக்கு முன்பதாக உயிர்த்தெழுதல் பற்றின பாடங்களை நாம் பார்த்தோம். அதற்கு முன்பதாக ராபோஜனம் சம்பந்தமான பாடங்களை நாம் பார்த்தோம். அதற்கு முன்பதாக அத்தியாயம் 5 மற்றும் 6 தொகுதி 3 அதில் நாம் பார்த்திருக்கிறோம். என்றாலும் கூட உங்களுக்கு இந்த வால்யூம் 3 அதனுடைய சற்றே ஒரு அறிமுகத்தை கொடுத்துவிட்டு பிற்பாடு நாம் மற்ற அதிகாரங்களுக்குள் அத்தியாயங்களுக்குள் கடந்து செல்லலாம் என்று நாங்கள் யோசிக்கிறோம். அது நலமா இருக்கும் என்று யோசிக்கிறோம். அதனால அன்பானவர்களே, நாம் இந்த 3வது தொகுதியை கொஞ்சம் ஏறிட்டு பார்க்கும்போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிற அந்த ஒரு தலைப்பு, அதுல நாம ஒரு மேற்பார்வை நாம் இப்ப பார்க்க போறோம். ரொம்ப உள்ளாக கடந்து செல்லாம மேற்பார்வை, முக்கிய கருத்துக்கள் நாம நம்மளுடைய ஆலோசனைக்கென்று நாம் எடுக்க போறோம். உங்க அனைவருக்கும் தெரியும், 7 புஸ்தகங்கள் ரொம்ப முக்கியமானது. 6 வால்யூம்ஸ் பிளஸ் அதோடு கூட சேர்ந்து வேதாகமம் பிளஸ் டேபர்னாக்கிள் ஷேடோஸும் சொல்லுவாங்க. அன்பானவர்களே, இதுல வால்யூம் 1 தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய எல்லா அம்சங்களையும் தொட்டு செல்லும் ஒன்றாக இருக்கு. ஆனா வால்யூம் 2 தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய கால தீர்க்க தரிசனங்களோடு தொடர்புடையதாக இருக்கு. விசேஷ காலங்கள், வேலைகள் அதோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கு வால்யூம் 2. வால்யூம் 3 இன்னும் கொஞ்சம் கூர்மையான பார்வையை, நோக்கமான பார்வையை அது எங்க கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு பகுதி, மேசிய யுகத்தினுடைய ஆரம்ப பகுதி, 3ஆம் உலகத்தினுடைய ஆரம்பம், இதை குறித்து பேசக்கூடியதாக இருக்க நாம் இப்ப பார்க்கக்கூடிய அந்த ஒரு வால்யூம். வால்யூம் 4 ரொம்பவும் குறிப்பாக சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவின் அந்த காலத்தை குறிப்பிட்டு பேசக்கூடியதாகவும், அந்த அதிகாலை வேலையினுடைய ஆரம்பத்தை தொடக்கூடியதாகவும் அது இருக்கு. 5வது அத்தியாயம் கிறிஸ்து இயேசுவினுடைய குணலட்சணங்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் கிறிஸ்துவுக்கும், ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் கிறிஸ்துவுக்கும் ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய தொடர்பின் நிலை, ஜீவநிலையின் மாறுபாடுகள், வேறுபாடுகள் குறித்து பேசக்கூடியதாக இருக்கு. சபை என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அது இருக்கணும் என்பதை குறித்து சொல்லி காட்டுவதுதான் என்ன அப்படின்னா வால்யூம் 6. இது எல்லாத்திலையும் மைய கருத்து, சென்டர் பீஸ், மாஸ்டர் பீஸ், கர்த்தர் இயேசுவினுடைய ஈடுபலி. இது நாம் பார்க்கணும். இப்போ அத்தியாயம் 1 என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அது இந்த தொகுதியினுடைய தலைப்பே தான் இந்த வால்யூமுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த தொகுதியினுடைய தலைப்பே தான் அந்த அத்தியாயத்துக்கும் கொடுத்திருக்கிறாங்க. முதல் அத்தியாயம். இதுல சகோதரர் குறிப்பிட்டு காண்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா மனநிலை அப்படிங்கிறது. மனநிலை. சில பேர் வெறுமனே உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு வேண்டிக்குவாங்க. ஆனா அந்த வேண்டுதலுக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது. ஜெபம் இருக்கும், உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு, ஆனா வாழ்க்கை ராஜ்யத்துக்கு உகந்தாப்புல இருக்காது. இதை நாம இந்த ஒரு அத்தியாயம் 1 கவனித்து பார்க்கிறோம். அட்லீஸ்ட் சில பேர் ஜெபிக்கவாவது செய்யறாங்க. இன்னொரு வகுப்பாரை பிரதர் ரசல் இதுல குறிப்பிட்டு காண்பிக்கிறாரு. அவங்க யார் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அல்லது விரும்பக்கூடிய சில பேர், தேவனுடைய ராஜ்யம் வரக்கூடாது. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போது இருக்கிற பொல்லாத உலகத்தால அதிக பலனடைஞ்சிருக்கிறவங்க, ஐஸ்வர்யவான்கள். இப்போது இருக்கிற அநியாயங்கள்ல, லஞ்சம் லாவண்யம் ஓடிக்கொண்டிருக்கிற, புறையோடி கொண்டிருக்கிற இந்த ஒரு சமுதாயத்துல, அரசியல் அமைப்புகள்ல நன்கு திளைத்து பெருகி இருப்போர், ஐஸ்வர்யவான்களாக இருப்போர். இந்த பொல்லாத உலகத்தில் ஐஸ்வர்யவான்களுக்கு
தேவனுடைய ராஜ்யம் என்ற ஒன்று வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு. சரி, கடைசி காலகட்டத்துல இருக்கக்கூடிய நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நாம ராஜ்யத்துக்கு தகுந்த ஒரு வாழ்க்கையை வாழணும். அதுக்கப்புறம் சொல்றாரு முடிவு காலம் அல்லது அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள். என்னது இது முடிவு காலம் அப்படின்னு சொன்னா, ஒரு பொய்யான 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில போயிட்டு இருந்து அதனுடைய முடிவு காலம் பத்தி பேசுறார். எப்படி ஒரு நிழல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிஜம் ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி ஒரு ஒரு நடிப்பு 1000 வருட அரசாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நிஜமான 1000 வருட அரசாட்சி இங்கு இடம் பெறுவதை நாம் பார்க்கணும். சகோதர சகோதரிகளே, இதுதான் அந்த முடிவு காலம், அந்த பொய்யான 1000 வருட அரசாட்சியினுடைய முடிவு காலம். அது என்ன ஆயத்தம் பண்ணும் நாள் அப்படின்னா, அது என்ன பார்த்தோம், அது என்ன அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கான ஆயத்தம் பண்ணும் நாள். ஒன்ன முடிச்சுட்டு இன்னொன்னு ஆரம்பிக்கிறார். இதுதான் அத்தியாயம் 2 சுருக்கமாக. இப்போ இதுக்கு அவர் எடுத்து கையாளுகிற வசனம் அல்லது அதிகாரம் தானியேல் 11. அந்த 11 முழுக்க முழுக்க வாசிச்சா தலையே கிறங்கி போயிடும். தனிப்பட்ட விதத்துல வால்யூம்ஸ் இல்லாம ஒரு மனிதர் தானியேல் 11வது அதிகாரம் எடுத்து படிக்கிறார்னா அவனுடைய முழு வெளிச்சத்தையும் பெற்றுக்கொள்வாரா அப்படின்னா சொல்ல முடியாது. ஆனா இந்த வால்யூம்ல எப்படி ஒரு முடிச்சு போடப்பட்டிருக்கும், ஒரு குறிப்பிட்ட நூலை இழுத்தால் முழு முடிச்சும் அவிழ்ந்து விடுமோ, அதே போல இந்த 11வது அதிகாரத்துல 40வது வசனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வசனத்தை நாம கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்டடி பண்ணோம். அந்த வசனம் தான் மைய கருத்தான வசனம். அதுல இருக்கிற அவன் யார், அந்த அவன்கிறது யார் அப்படிங்கிறத மட்டும் நாம கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலான்னு நம்ம பார்த்தோம். இப்போ நெப்போலியன் பத்தியும் அந்த காலத்துல இருந்த இங்கிலாந்து தளபதி மற்றும் கூடுதலான சில விவரங்களை நாம் பார்த்தோம். பிற்பாடு 11வது அதிகாரம் 40வது வசனம் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு காலத்தை குறிப்பிட்டு அந்த காலத்திலேயே பேசியிருக்கு, தானியேல் காலத்திலேயே பேசியிருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது இந்த முழு அதிகாரத்தையும் உலக வரலாற்றோடு சரித்திரத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ரொம்பவும் பொருத்தமுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்ப்போம். அப்போ ரொம்ப அருமையாக இந்த 11வது அதிகாரம் நமக்கு அர்த்தங்கள் கொடுத்து அதை சுட்டி காட்டக்கூடிய ஆண்டுகளாக 1799 என்பதை நாம அடையாளம் கண்டு கொண்டோம். அதுக்கப்புறம் காத்திருக்கும் நாள் அப்படின்னு ஒரு பாடத்தை நாம் பார்த்தோம். காத்திருக்கும் நாள், ராஜ்யத்திற்காக காத்திருக்கும் நாள். அதுக்கு அவர் எடுத்து பயன்படுத்துகிற அதிகாரம் தானியேல் 12. அந்த அதிகாரத்துல அந்த 1290 நாள் அதனுடைய அடையாளம், 1260 நாள் அதனுடைய அடையாளம், 1335 நாள் என்பதனுடைய அடையாளம். இங்க நமக்கு க்ளூ எது அப்படின்னா அந்த அன்றாட பலி, இதுதான் அங்க க்ளூ. அது நீக்கப்பட்டது எப்போது அப்படின்னா 539. 539 இருந்து 1260, 1290, 1335 இப்படி எல்லாம் நம்ம போட்டு பார்க்கும்போது நமக்கு அருமையாக 3 ஆண்டுகள் நமக்கு கிடைச்சது. அது என்னென்ன அப்படின்னா 1829 மில்லர் மூவ்மெண்ட்டினுடைய ஆரம்பம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 1874 கூட நமக்கு அங்க கிடைச்சது. இதெல்லாம் நாம பார்த்துட்டோம். இன்னைக்கும் இதை குறித்து கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க இந்த ஆண்டுகள். அதுக்கப்புறம் அன்பானவர்களே இன்னொரு சாப்டருக்குள்ள நம்ம போனோம். 4வது அத்தியாயம். இந்த 4வது அத்தியாயம் கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது
இதுல பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுதல் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுதல் மில்லர் மூமெண்ட்டை ரொம்ப குறிப்பாக அடையாளம் காட்டக்கூடியதாக இருந்து, அதே சமயம் அங்கிருந்து இருதயங்கள் சுத்திகரிக்கப்பட்டு ராஜ்யம் அந்த காலகட்டத்துல சத்தியம் பெறுவதற்குரிய இருதயங்கள் சுத்திகரிக்கப்பட்டு அவங்க சத்தியத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழ்நிலை 1840களில் கிடைச்சது அப்படின்னு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் 1874 இருந்து இந்த அறுவடை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 5வது அத்தியாயம் ரொம்ப குறிப்பா கவனிக்கணும், ஏன்னா அதுதான் போன தடவை நம்ம பார்த்தோம். அந்த 5வது அத்தியாயம் அறுப்பு காலம் அப்படின்னு ஒண்ணு. இந்த அறுப்பு காலம் என்று சொல்லும்போது ஹார்வெஸ்ட், த டைம் ஆஃப் ஹார்வெஸ்ட் அப்படிங்கிற போது மீண்டும் பிரபலமான அந்த ஆண்டுகள் 1874 அறுவடை துவங்கியாச்சு. இப்ப கர்த்தர் இயேசு அறுத்துக்கிட்டு இருக்கார். சில சமயம் கணவன் கோதுமையாக இருப்பார், சில சமயம் மனைவி கோதுமையாக இருப்பார், ஒரு சில சமயங்களே இருவருமே கோதுமைகளாக இருக்கிறாங்க. அப்ப நிச்சயம் அறுத்தெடுக்கக்கூடிய ஒரு வேலை இங்கு நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த அறுவடையின் வேலை குறித்து பார்க்கணும். அறுவடையின் வேலை என்று சொல்லும்போது, அறுப்பு வேலை அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி பார்த்த அத்தியாயங்களுக்கும் இந்த அத்தியாயத்துக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்ற அத்தியாயங்கள்ல எல்லாம் ஒரே ஒரு கருத்து ஃபைனல்ல கிடைக்கும். பட் இந்த அத்தியாயத்துல மட்டும் அநேக கருத்துக்களை அடுக்கி கொண்டே செல்கிறார் எழுத்தாளர். அப்படி பார்க்கும்போது 6வது அத்தியாயத்துல என்னென்னலாம் கருத்து பார்த்தோம், உங்களை யாராவது சொல்ல முடியுமா? நீங்க மெசேஜ் பண்ணாலும் ஓகே தான். என்னென்ன கருத்துக்கள் பார்த்தோம் அறுவடையின் வேலையில? அன்பையும் வைராக்கியத்தையும் நிரூபித்து காட்டுதல், தருணம் என்கிற கதவு பலி நீடிக்க வேண்டும், உண்மையாக பலி செலுத்தணும், ஊழியம் செய்யற வாய்ப்பு. அருமை அருமை. எந்த ஒரு சங்கங்களோடும் நாம ஒப்புரவு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏனால் அவைகள் எல்லாம் கட்டுகளாக இருக்கு, அவைகள் நெருப்புக்கு வைக்கப்பட்டிருக்கு. மாறாக நாம் எதன் மீது கவனம் வைக்கலாம் அப்படின்னா, தேவன் மீதும் சத்தியத்தின் மீதும் தனிப்பட்ட கோதுமை வகுப்பாராக நம்மை மாறுவதன் மீதும் கவனம் வைக்கலாம். இன்னொரு விஷயம், தன்னைத்தானே வஞ்சித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இங்க நடக்கும். சில பேர் தேவ பாத்திரர்களாகவே இல்லாமல் தேவன் செய்து வைத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கு வந்து நிறைவேறும், நான் அதை சுதந்திரிப்பேன்னு நிறைய பேரு நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் அந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவங்களுக்கு அது வரவே வராது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை ஒன்று, அவங்களுடைய பேச்சு ஒன்றாக இருக்கு. ஆங்கிலத்துல சொல்லும் போது த மியர் ப்ரொஃபசர்ஸ் அப்படிங்குவாங்க. இது என்ன பேராசிரியர்களா அப்படின்னா அப்படி இல்லை. ஆங்கிலத்தில் இருக்கிற மியர் ப்ரொஃபசர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பல ஊர்களுக்கு அல்லது பல நபர்கள் கிட்ட தனக்கு தெரிந்து கொண்ட சத்திய பகுதிகளை அவர் வாஞ்சியோடு பகிர்வார். இது ரொம்ப குறிப்பா பேச்சாளர்களுக்கு ரொம்ப கவனமான ஒரு வார்த்தையாக இருக்கு. பகிர்வார், ஆனால் அவருடைய வாழ்க்கையில அவைகள் பிரதிபலிக்காது. அவங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, தேவனுக்கு நான் உகந்த ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், அதனால மகா உபத்திரவ காலத்துல நான் தப்பு வைக்கப்படுவேன், நான் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அது அப்படி நடக்கிறது கிடையாது. அதே மாதிரி அநேக பெயர் சபை அமைப்புகள் இருக்கு. பேர் மாத்திரம் கிறிஸ்தவ அமைப்புன்னு பேரு, ஆனா அவைகள்
நிஜமாகவே அப்படி இல்லை. அவைகளை எல்லாம் இனி திருத்த வேண்டிய காலமாக இந்த ராஜ்யம் இருக்காது. மாறாக இந்த அறுவடையின் வேலையே அவைகளை நாசமாக்குவதுதான், அவைகளை அறுத்து எறிவதுதான் என்று சொல்லி நாம் பார்ப்போம். அதே போல கோதுமை மணிகள் என்ன செய்யப்படுறாங்கன்னா புடமிடப்படுவாங்க. சுலகினால் புடமிடப்படுவது போல புடமிடப்படுவாங்க. அந்த மாதிரி புடமிடும் போதுதான் அவங்க கலைகள் கிட்ட இருந்து பிரிக்கப்படுறாங்க. அந்த வேலை இங்க நடக்குது. இதுல எந்த இடத்துல நம்மளை கோதுமையா நிரூபிக்கலாம் அப்படின்னா சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கறதுல. அன்பானவர்களே, ஒருவேளை ஒரு கல்யாணம் பத்தின பேச்சு போய்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு வீட்டார் இன்னொரு வீட்டாருக்கு 2 பேருமே புது சிருஷ்டிகளாக இருப்பாங்க, விசுவாசிகளாக இருப்பாங்க. ஆனா ஒரு விசுவாசி மற்றொரு விசுவாசியினுடைய மகனையோ மகளையோ அந்த திருமண காரியத்துல பார்க்கும்போது சில சமயங்கள் என்ன ஆயிரும் அப்படின்னா மாம்சம் தலையிட்டு சோதனை புடமிடப்படுவாங்க. அந்த மாதிரி தருணங்கள்ல நம்மளை அதிகமாக தேவன் செக் பண்ணுவார், நம்ம எந்த சைடு நிக்கிறோம். அதே மாதிரிதான் ஒரு வேலை கிடைக்குது, நல்ல சம்பாத்தியம். ஆனா அந்த நல்ல சம்பாத்தியத்துக்கு அடுத்த வேலையில அதிகமாக கூடுகைகளில் பங்கேற்பது தடைப்படுது. நாம் எந்த சைடு நிற்போம். அதே மாதிரி சகோதரர்களுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட சத்திய கொள்கையில ஒரு விஷயத்துல உடன்பாடு, அந்த இடத்துல சமரசம் பண்ணோம்னா நம்ம அவங்க கூட சமாதானமா இருக்கலாம். அப்ப அங்க தேவன் நம்மளை செக் பண்ணுவார். இவர் சமரசம் பண்ணிட்டு சத்தியத்தை உதாசீனப்படுத்துறாரா அல்லது சத்தியத்தை சிங்காசனத்தின் மேல உட்கார வச்சுட்டு அவரு அந்த உறவை பின்தள்ளி வைக்கிறாரா? இது மாதிரியான அநேக பரீட்சைகள் இருக்கு. அப்புறம் சகோதரி நமக்கு சொன்னது மாதிரி தருணம் என்னும் கதவு இன்னும் திறந்தே இருக்கிறது. மற்றொரு காரியம், ஒருவரும் செய்யக்கூடாத கிரியைகள் வரும்போது தான் இந்த கதவு என்ன ஆகும் அப்படின்னா கட்டப்படும் என்று சொல்லி நாம் பார்ப்போம். இன்னைக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா கூடுதலாக ஒரு அத்தியாயத்தை பார்க்க முயற்சி செய்வோம். பாருங்க, இந்த அத்தியாயத்துக்கு தமிழ்ல யாராவது பேர் சொல்லுங்க. 7வது அத்தியாயம். சபையின் மீட்பும் உயர்த்தப்படுதலும். ரொம்ப நன்றி சகோதரி. சபையினுடைய மீட்பு உயர்த்தப்படுதல். பாருங்க, ராஜ்யம்னு ஒண்ணு ஸ்தாபனம் ஆகும். அது சில பேர் விரும்புறாங்க, விரும்ப மாட்டேங்கிறாங்க. எப்ப ஸ்தாபனம் ஆகும்? 1799ங்கிற ஒரு வருஷம் வரணும். அதுக்கப்புறம்தான் ஸ்தாபனம் ஆகும். ஏன்னா அதுதான் முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்கு. பெயர் சபை அமைப்பினுடைய பொய்யார 1000 வருட அரசாட்சி முடிவணும். அப்ப ராஜ்யத்துக்கான ஆயத்த காலம் இருக்கு. அப்ப ராஜ்யத்துக்கான ஆயத்த காலத்துல நாம இருக்கோம். அந்த ஆயத்த காலத்துல அந்த ஆயத்தமே முடிய போகுது. அந்த மாதிரி நாம் இருக்கோம். மணவாட்டி ரெடி ஆயாச்சு. அலங்கரிப்புகள்ல சில அலங்கரிப்புகள் மட்டும் செய்ய வேண்டியதாக இருக்குது. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை. நம்மளுடைய பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னா 1829ல திடீர்னு ஒரு வெளிச்சம் சகோதர சகோதரிகள் மத்தியில வேதாகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டதற்கு பிற்பாடு, அச்சடிக்கப்பட்டதற்கு பிற்பாடு கிடைக்கும். பிற்பாடு மில்லர் மூமெண்ட் வரும். ஒரு சத்தியத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சத்தியம் பயங்கரமாக பிரசுரப்படுத்தப்படும், பிரகாசியமாக அது இருக்கும். அநேகர் இந்த சத்திய வெளிச்சத்துல வெள்ளியும் பொண்ணுமாக தங்களை விளங்க பண்ணுவார்கள். அதற்கு பிற்பாடு இந்த அறுவடை அந்த யாரெல்லாம் தங்க வகுப்பாராக இருக்கிறாங்களோ, வெள்ளி வகுப்பாராக இருக்கிறாங்களோ, வெண்கலம் வகுப்பாராக இருக்கிறாங்களோ, அதன் அடிப்படையில அவங்கள பிரித்தல் நடைபெறும். அந்த பிரித்தலுக்கு பிற்பாடு பொன்னை போன்று, பசும் பொன்னை போன்று யாரெல்லாம் விளங்குவார்களோ அவங்களையெல்லாம் இந்த உலகத்திலிருந்து பரலோகமாகிய களஞ்சியத்திற்கு எடுத்துடணும், மீட்டறணும். இந்த உலகத்திலிருந்து ரொம்ப குறிப்பா
அவங்க சரீரத்துக்கிட்ட இருந்து அவங்கள மீட்கணும். சரீரத்துக்கிட்ட இருந்து அவங்களுக்கு ரொம்ப உபத்திரவம் கொடுக்கறது அந்த சரீரம் தான். அப்புறம் இந்த உலகம், அப்புறம் பிசாசு, அப்புறம் இந்த பெயர் சபை அமைப்பு. இதுங்க கிட்ட இருந்தெல்லாம் அந்த புது சிருஷ்டியை காப்பாற்றணும், காப்பாற்றி அவங்கள உயர்த்தணும். இப்ப ஆக்சுவலா எரேமியா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் எழுப்புவார் அல்லது தேவன் உயர்த்துவார் அப்படின்னு அர்த்தம். தேவன் உயர்த்துவார். அப்ப அந்த புது சிருஷ்டிகளை எல்லாம் தேவன் என்ன பண்ணுவார்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின்படி அவங்க மண்ணுக்குள் ஜென்ம சரீரமாக விதைக்கப்பட்டாலும் ஆவிக்குரிய சரீரத்துல எழுப்பப்படுவார்கள். ஓகே. ஆனா இந்த அத்தியாயத்துல நம்முடைய 7ஆம் தூதன் 3 முக்கியமான கருத்துக்களை கொண்டு வரார். 7வது அத்தியாயத்துல 3 முக்கியமான கருத்து. முதல் கருத்து, எப்போ இந்த மீட்கப்படுதல் நடைபெறும், டைம். அதாவது எப்படின்னா, என்ன சொல்லலாம், ஒரு நல்ல உதாரணமாக சொல்லணும்னா, இந்த சிட்டுக்குருவிகள் பாடும் இல்லைங்களா, சிட்டுக்குருவிகள் அப்படியே ரீங்காரம் விட்டுட்டு பாடிக்கிட்டு இருக்கும். அது ஒரு நாளின் எந்த பொழுதில் அது நடக்கும்? காலை பொழுதில். கரெக்ட். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அதிகாலை பொழுதில் சொல்லலாம். இந்த சேவல் கூவுவதற்கு பின்னாடி அந்த சிட்டுக்குருவிகள்லாம் அழகா. அப்போ இது நாம நேரம் குறிப்பிட்டு 5:15 மணி 4:55 சொல்ல முடியாது. அதனால இந்த இடத்துல சபையினுடைய மீட்பு எப்போது நிறைவேறும் அப்படின்னா, ரொம்ப குறிப்பாக காலத்தை கணக்கிலிட்டு நாம் சொன்னோம் அப்படின்னம்னா மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஏன்னா 7ஆம் தூதனே when is the deliverance, எப்போது மீட்பு அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு தவறு செய்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நாம கவனத்தில் வைக்க வேண்டிய காரியம் என்னன்னா, முதல் இந்த அத்தியாயத்துல அவரு அலசி ஆராய்கிற ஒரு காரியம் எது அப்படின்னா, அது சபையினுடைய மீட்பின் காலம் பற்றினது. மீட்பின் காலம் பற்றினது. 2வது, மீட்பின் காலம் அல்லது உயர்த்தப்படுதல் எவ்விதம் இருக்கும், மேனர், ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் அந்த அந்த மெத்தடு என்ன ரீதியில, என்ன மெத்தட்ல, என்ன முறையில அவங்க உயர்த்தப்படுவாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அவங்க மீட்கப்படுவாங்க. டைம், மேனர், சர்க்கம்ஸ்டன்சஸ். அப்ப நீங்க இந்த 7வது அத்தியாயத்தினுடைய முதல் பத்திய உங்கள யாராவது வாசிங்க. சபையின் மீட்பு அருகில் இருக்கிறது. மனுக்குலத்தின் விடுதலையை முன்னறிப்பவர். அதன் காலம் யூகமாக சொல்லப்படுகிறது. உலகத்திற்கு வருகிற துன்பங்களில் இருந்து பசுத்தவான்கள் எப்படி தப்பித்துக் கொள்வார்கள், எப்படி எப்பொழுது தேவன் அவருக்கு உதவி செய்வார், அவளது கடைசி விடுதலையின் விதமும் சூழ்நிலையும் முதலாவது விடுதலை பெறுவார்கள். பாருங்க, தமிழ்ல படிக்கும்போது ஒரே நிமிஷங்க. தமிழ்ல படிக்கும்போது அது தனியா குறிப்பிட்டு சொல்லப்படாதது போல அப்படியே பத்திக்குள் ஒரு பாயிண்டாக என்ன, பத்திக்குள் ஒரு பாயிண்டாக என்ன இருக்கு அப்படின்னா வந்திருக்குது. ஆனா ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அழகா டைம், மேனர், சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு தனியா வருது பாரு. டைம், மேனர், சர்க்கம்ஸ்டன்ஸ். இப்போ மீண்டும் அந்த கடைசி
வரிகள்ல இருந்து நீங்க படிக்கலாம் சிஸ்டர், கொஞ்சம் படிங்க. அவளது கடைசி விடுதலின் விதமும் சூழ்நிலைகளும். இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்கள் முதலாவது விடுதலை பெறுவார்கள். சபையின் உயிரோடு இருக்கும் அங்கங்கள் மறுரூபம் அடைதல். அவர்கள் மரிப்பார்களா? இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஓகே, ஸோ இந்த 3 கருத்துக்களை நாம் அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். மீட்பின் நேரம் அல்லது காலம், மீட்பின் விதம், மீட்பின் சூழ்நிலைகள். மீட்பின் காலம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இவர் இந்த இடத்துல தான் ஒரு மிஸ்டேக் பண்ணாரு. செகண்ட் வால்யூம்ல கூட அதை நம்ம பார்த்தோம். என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, ஆயிரத்தி 1914 பிற்பாடு வெகு விரைவில் என்று சொல்லிட்டார். வெகு விரைவில் அது நடக்கும். அதுக்கப்புறம் உடனடியாக மாம்சீக இஸ்ரவேலினுடைய விடுதலை மீட்பு நடக்கும். அதற்கு பிற்பாடு பல எதிரி தேசங்கள், இஸ்ரேல் தேசத்துக்கு எதிரி தேசங்கள் இஸ்ரேலை மிரட்சி ஊட்டுவதற்கு வருவாங்க. அந்த இடத்துல யாவேவின் வல்லமையை யாவேவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய வல்லமையை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆனா 1914 அப்புறம் எவ்வளவு வருஷம் தள்ளி அப்படிங்கிறது நம்ம நேரடியா இன்ஃபார்ம் பண்ணல. அது நமக்கு தெரியாது. பட் ரொம்ப நேரம் எல்லாம் எடுக்காது. இன்னொரு விஷயம், மாம்சத்துல சபைக்குன்னு சில வேலைகள் இருக்கு. அது ஒரு நபரனுடைய வேலை இல்லை, கூட்டாக அநேகர் எல்லாம் சேர்ந்து இந்த வேலைகளை எல்லாம் இவங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் எடுக்காது. அதுக்கு பிற்பாடு வரக்கூடிய காலத்துல சபை மீட்கப்பட்டிருக்கும் அப்படின்னு எழுதுறோம். சிஸ்டர்ஸ், நீங்க அந்த பேராகிராஃப் தமிழ்ல வாசிக்கிறீங்களா? வாசிங்க. எதுல இருந்து பிரதர்? தீர்க்க தரிசன வெளிச்சத்தின் மூலம் அறுப்பு காலத்தின் அற்புதமான சம்பவங்களை மகா உபத்திரவத்தின் காலம் வரை பார்த்துள்ளோம். மேலும் இந்த காரியங்கள் நடைபெறும் காலத்தின் போது சபைக்கு வாக்களிக்கப்பட்ட மீட்பும் உயர்த்தப்படுதலும் நடைபெற வேண்டியுள்ளது என்பதை நாங்கள் நினைவில் வைத்துள்ளோம். ஆபத்தில் உண்டு பண்ணக்கூடியது என்னவெனில் அவர்களது மீட்பின் காலம், விதம் மற்றும் சூழ்நிலைகள் ஆகும். நடைபெறுவதை கண்டவுடன் நம்முடைய மகிமையான நம்பிக்கை சீக்கிரமாக நிறைவேற எதிர்பார்க்க வேண்டும் என்பது நமது ஆண்டவர் போதித்தார். இப்பொழுது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இந்த அடையாளங்களை பார்க்கும்போது நம்முடைய தலைகளை உயர்த்தி வருகின்ற மகிமையின் நம்பிக்கை களி கூறுவோம். வருகிறது, இருந்தாலும் ஒரு குறுகிய காலம் இடையில் வர வேண்டும். இந்த களிக்கூறுதல் சுயநலத்தோடு உள்ளது அல்ல. பாவம் என்கின்ற அடிமைத்தனம், கொடுமை, வியாதின் வேதனைகள் மற்றும் மரணம் என்கின்ற சிறைச்சாலை ஆகியவற்றிலிருந்து முழு தேசத்திற்கும் சீக்கிரமாக விடுதலை உண்டாகும் என்பதற்கு கிறிஸ்துவின் சபை மீட்பும் மகிமையும் அடைவது முன்னோடியாக இருக்கும். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. நம்முடைய சரீர மீட்பை பெறுவதற்கு காத்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் யெகோவாவின் புதிய ஒழுங்குமுறைகள் தலை சரீரம் சேர்ந்த முழு கிறிஸ்து என்னும் மாபெரும் ஆட்சியாளர் நிச்சயமாக ஆட்சிக்கு வரும் வரை ஸ்தாபிக்கப்பட முடியாது. இப்ப நீங்க இந்த பரிசுத்தவான்களின் மீட்புன்னு ஒரு பகுதி இருக்கு, அதைத்தான் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். இதுதான் நம்ம கேள்வியினுடைய முதல் பாகம். அதாவது காலம், மீட்பின் காலம் எப்போ அப்படின்னு நம்ம கண்ணார ஒரு விஷயத்தை படிக்கணும், காதார ஒரு விஷயத்தை கேட்கணும். அது என்னன்னு படிக்க கேட்கலாம். பரிசுத்தவான்களின் மீட்பு 1914 வருடத்திற்கு பிறகு நடக்க வேண்டும் என்பது வெளிப்படுகிறது. அதாவது இந்த தொகுதியில் ஆசிரியர் முன்னுரையில் பக்கம் 1, 2 காலம் சமீபமாய் இருக்கிறது என்ற தொகுதியின் பக்கம் 3 மற்றும் 4 பார்க்கலாம்.
எப்படியெனில் நாம் பார்க்கிறபடி மாம்சீக இஸ்ரவேலின் மீட்பு அந்த நேரத்தில் நடைபெற வேண்டும் என்று குறிக்கப்பட்டுள்ளது. கோபமுடன் இருக்கும் ஜாதிகள் அமைதியாக இருக்கும்படி கட்டளையிடப்படுவார்கள். மேலும் யெகோவாவின் அபிஷேகம் பெற்றவரின் வல்லமையை உணரும்படி செய்யப்படுவார்கள். 1914 பின் கிறிஸ்துவின் சரீரமான சபையின் கடைசியாக உள்ள அங்கத்தினர்கள் எவ்வளவு காலத்திற்கு பின்னர் மகிமைப்படுத்தப்படுவார்கள் என்பதை குறித்து நமக்கு நேரடியாக சொல்லப்படவில்லை. ஆனால் நிச்சயமாக மாம்சத்தில் செய்யப்படும் வேலை முடியும் வரை இருக்காது. மேலும் அந்த வேலை முடிந்த பின்னர் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு இருப்பார்கள் என்று கூற இயலாது. இந்த இரண்டு சிந்தனைகளையும் மனதில் வைத்து மீட்பின் காலம் எப்பொழுது வரும் என்று யூகிக்கலாம். அவ்வளவுதாங்க, இதுதான் பதில். ஆனா நீங்க இப்போது வாசிச்ச அந்த பரிசுத்தவான்களின் மீட்பு அந்த இடத்துல முதல் வரியில 1014 வருடத்திற்கு பிறகு, அதை நீங்க நோட் பண்ணி வைக்கணும், அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். அதே இதுல 1914 பின் அப்படின்னு இருப்பார். இதெல்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எப்படி இருந்ததுன்னா 1914 வருடத்திற்கு முன்பு அப்படின்னு இருந்தது. அதே மாதிரி 1900 வருடத்திற்கு முன் அப்படின்னு இருந்தது. ஏன் இந்த இடத்துல 10 பேராகிராஃப்ல செகண்ட் வால்யூம் செக் பண்ணுங்க அப்படின்னு நாங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அவரு 1914 ரொம்பவும் முக்கியமாக கருதினார். ஆனா தேவன் அதை கருதவில்லை. பிற்பாடு அவரும் அதை உணர்ந்து கொண்டு என்ன சொன்னார்னா, நான் செய்தது தவறு, எங்களுடைய மிஸ்டேக் இருக்கு, நாங்க அதை ஒத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அன்பானவர்களே, காலம் தெரிஞ்சு போச்சு. 1914 பிறகு பிறகு எவ்வளவு வருஷம்? 101 வருஷம் கழிச்சா? 101 வருஷம் கழிச்சா எந்த வருஷம் வரும்? 101 வருஷம் சேர்த்துனா எவ்வளவு வருஷம் வரும்? எந்த வருஷம் வரும்? சாரி, 111 வருஷம். என்ன வருஷம் வரும் சொல்லுங்க? 2025. கரெக்ட். அப்ப 2025 வருஷம் கழிச்சா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இல்ல, அது சொல்ல முடியாது. அதை குறிச்சு நேரடியாக சொல்ல முடியாது. ஆனா மாம்சத்தில் சபை என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை முடிந்ததற்கு பிற்பாடு ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ ரொம்ப குறிப்பான விஷயம் என்னன்னா, தருணம் என்னும் கதவு நம் கண் முன்னாடி நிற்கும் போது ஆவிக்குரிய வேலைகளை நாம் செய்து முடிக்கணும். ஒருவேளை உங்க மனசாட்சியே அந்த வேலைகளை எல்லாம் என்னென்னு சொல்லி காட்டும். வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். ஏன்னா அந்த மனசாட்சிக்கு அபிஷேகம் வாங்கியிருக்கு. அந்த புது சிருஷ்டி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அபிஷேகிக்கப்பட்ட மனதாக அது இருக்கு. அது என்ன சொல்லும்னா, ஆவிக்குரிய காரியங்களாக நான் எதெல்லாம் இன்னும் நிலுவேலை வச்சிருக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில. அதே மாதிரி ஒரு சபையாக எங்களுடைய அறுவடை வேலைகள்ல, சத்தியத்தை பிரகடனப்படுத்துற வேலைகள்ல நாங்க எந்தெந்த வேலைகள்ல எல்லாம் பெண்டிங் வச்சிருக்கிறோம், அதையெல்லாம் முடிக்கணும். அதுல மும்முரமா இருக்கணும். ஒருவேளை அப்படிப்பட்டவர்களே மீட்கப்படுவார்கள். அதுக்கப்புறம் எந்த மாதிரியான சூழ்நிலையில இவங்க உயிர் தெழுப்பப்படுவாங்க, மீட்கப்படுவாங்க அப்படின்னா ஒரே வரியில யாராவது சொல்லுங்களேன். சபையின் மீட்பு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடக்கும்? உபத்திரவங்களின் மத்தியில். இப்போ ஒரு பெரிய சூறாவளி வரும், அப்ப அப்படியே சபையை தூக்கி இந்த சைடு வச்சுட்டுருவாரா? அப்படியே அலேக்கா தூக்கி இன்னொரு இடத்துல வச்சிருவாரா அப்படின்னா அப்படி இல்லை. நிச்சயமாக விசுவாசம் உள்ள ஜெயம் கொள்ளக்கூடியவர்கள் இந்த கேட்டுக்கு, இந்த மகா உபத்திரவ காலத்துக்கு தப்புவாங்க. ஆனா எப்படி தப்புவாங்க அப்படின்னா, அனனியா, மிஷாயேல், அசரியா,
அவங்க மத்தியில தேவகுமாரன் உலாவினது போல அந்த உலைக்களத்துல காப்பாற்றினார். அதே மாதிரி உபத்திரவத்துல தேவன் நமக்கு பலனாக இருந்து நம்மை காப்பாற்றுவார். உபத்திரவத்துல நமக்கு எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னா, நமக்கு சப்போர்ட் பண்ணுவார், நமக்கு பலம் கொடுப்பார், நமக்கு வார்த்தைகள் அனுப்புவார், நமக்கு வழிகாட்டுவார், நமக்கு கேடயமாக இருப்பார், நமக்கு ஆபத்து காலத்தில் உறைவிடமாக அவர் இருப்பார். இது ரொம்ப முக்கியம். ஆனா நிச்சயம் நாம் ஜெயம் கொள்ளக்கூடிய வகுப்பாராக இருக்கணும். இல்லைன்னா அந்த பாதுகாப்புக்கு கேரண்டி வாரண்டி இல்லை, உத்தரவாதம் இல்லை. நம்ம நிரூபிக்கணும், நம்ம சத்தியத்தின் சாட்சியாளர்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அடுத்ததாக இந்த அத்தியாயத்தினுடைய நிறைவு பகுதி எது? காலம், சூழ்நிலை, அடுத்தது அடுத்தது நேரம், விதம் 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 கரெக்ட், தி மேனர். காலம் எப்படிப்பட்ட காலம்? 1914 அப்புறம் சபை தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்ததற்கு பிற்பாடு, சாட்சி பகர்தலை நிறைவேற்றினதற்கு பிற்பாடு, இதுதான் சொல்ல முடியும். அது வருஷம் சொன்னா மிஸ்டேக் ஆயிரும், நேரடியாக இல்லை. 7ஆம் தூதன் கருத்து. சரி, சூழ்நிலை உபதிரவங்களின் மத்தியில் அலேக்கா தூக்கி வேறொரு கோல்ல தூக்கி வச்சிருவாரா? இல்லை. உபத்திரவங்களின் மத்தியில் கடைசி அங்கங்களுக்கு அநேக உதவிக்கரம் நீட்டி உதவி செய்வார். அவங்களுடைய மீட்கும் விதம் எப்படி அவரை எஸ்கேப் பண்ணுவாங்க ஃபைனலா லாஸ்டா அப்படிங்கிற போது, அவங்க ஜீவனை இங்க சமர்ப்பிக்கும் போது ஒரு இமை பொழுதில் அவர்கள் மறுரூபம் ஆவார்கள். ஒருவேளை 1878 வரைக்கும் இருந்தவர்கள் என்ன ஆனாங்கன்னா, 1878 ஏப்ரல் மாசம் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, எல்லாரும் மறுரூபம் ஆயிட்டாங்க. அதற்கு பிற்பாடு உயிரோடு இருக்கும் வகுப்பாராகிய நாம், உயிரோடு இருக்கும் நாமும் என்கிற வகுப்பாராகிய நாம் இப்ப மரிச்சா பாருங்க, ரீசெண்டா டெத் நியூஸ் எல்லாம் வருது. சகோதர சகோதரிகள் அவங்களுடைய ஓட்டத்தை நிறைவு செஞ்சது. ஒருவேளை அந்த ஓட்டத்துக்குரிய நல்ல சாராம்சங்கள் இருக்குது அப்படின்னா, அவங்க இங்க சரீரம் இறந்து விழுந்தாலும் ஜீவன், அவங்களுடைய புது சிஷ்டை அல்லது புது சிந்தை அது மறுரூபம் அடையும் என்று சொல்லி நாம் பார்க்கணும். அது ஒரு நொடி பொழுதில் அடையும் அப்படிங்கிறது அந்த விதத்தினுடைய முக்கிய காரியமாகுது. அதனுடைய வல்லமையின் பெரிய சாராம்சம். பிற்பாடு நாம் அனைவரும் உபத்திரவங்களின் மத்தியில் நம்முடைய ஜீவனை கர்த்தரோடு கூட ஐக்கியமாக்கும் போது நாம அழிவுக்குரிய சரீரத்திலிருந்து அழியாமை அப்படிங்கிற ஒரு சரீரத்துக்குள்ள போயிடுவோம் என்று சொல்லி இதுதான் 7வது அத்தியாயம். இப்போ 8வது அத்தியாயத்தை நாம் ஆரம்பிக்கலாம். 8வது அத்தியாயம் தமிழ்ல தலைப்பு படிக்கிறீங்களா? இஸ்ரேலின் மறுசீரமைப்பு. இஸ்ரேலின் மறுசீரமைப்பு. சபை உயிர்த்தெழுப்பப்படுவது, மீட்கப்படுவது, வானத்திலே தூக்கி எடுக்கப்படுவது, இது போன்ற சம்பவங்களுக்குரிய வேலைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது, அதோடு சம்பந்தப்பட்ட மற்றொரு வேலையும் நடந்துகிட்டு இருக்கு பூமியில. அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு. அப்போ இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்புக்கு, இந்த அத்தியாயத்துக்கு ஒரு கருப்பொருள் வசனமாக ஆமோஸ் 9வது அதிகாரம் 11,
14 மற்றும் 15 பிரதர் தேர்ந்தெடுத்திருக்கார். வசனம் யாராவது வாசிக்கிறீங்களா? ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கிக் கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். 14-15 படிச்சீங்களா? சாரி, 11-12. சாரி. என் ஜனமாகிய இஸ்ரேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழ ரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இப்போ இந்த வசனங்கள் இதுல முக்கியமான கருத்துக்கள் இருக்கு. என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது, இந்த 3வது தொகுதியில இந்த அத்தியாயம் இஸ்ரேல் ஜனங்கள் குறித்து, அதாவது ரொம்ப குறிப்பா யூதர்கள் குறித்து அதிகமாக பேசுறாரு. பாருங்க, நீங்க பக்கம் 306ல இன்றைய நாளில் நமக்கு அப்படின்னு ஒரு பத்தி ஸ்டார்ட் ஆகுதுங்களா? அது கொஞ்சம் வாசி. இன்றைய நாளில் நமக்கு கிடைத்திருக்கிற பழங்காலத்து ஞாபக சின்னங்களில் நமக்கு அதிக ஆர்வத்தை தூண்டக்கூடியது யூத மக்களின் சரித்திரத்தை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. பழங்காலத்தை பற்றி ஆராய்ச்சி செய்பவர்கள் களைப்படையாமல் சிறிதளவாது சரித்திரபூர்வமான அல்லது விஞ்ஞானபூர்வமான தகவல்களை கொடுக்கக்கூடிய உயிரற்ற ஒவ்வொரு பொருளையும் கேள்வி கேட்டுள்ளார்கள். புராதன சின்னங்கள், வீடங்கள், கல்லறைகள், தனிப்பட்ட அல்லது பொதுவான மாளிகைகளின் பண்டைய பொருட்கள், ஓவியங்கள், சிற்பங்கள், ஆதி காலத்தின் எழுத்துக்கள் மற்றும் வழக்கமில்லாத மொழிகளை ஆர்வமுடன் பார்த்துள்ளார்கள். மிக பொறுமையுடன் அநேக விசித்திரமான பாரம்பரியங்கள், பழைய கட்டுக்கதைகள், பாடல்கள் போன்றவைகள் நூற்றாண்டு காலமாக இருந்து வந்தவைகளை எது உண்மையில் ஆதாரமாக இருந்தது என்பதை கண்டுபிடிக்க முயற்சித்திருக்கிறார்கள். மனிதனின் ஆர்வம் எதிர்காலம் என்ன என்பதை கண்டறிய முடியும் என்று நினைத்து ஆராய்ந்து இருக்கிறார்கள். ஆனால் மிக முக்கியமான ஞாபக சின்னமாக இருப்பதும் எளிதாக அறிந்து புரிந்து கொள்ளக்கூடியதுமான சரித்திரத்தை உடையவர்கள் யூத ஜனங்கள் தான். அவர்கள் விலையேற பெற்ற பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. யூத ஜனங்கள் குறிச்சு பேச ஆரம்பிக்கிறார். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுக்கு அடுத்த பத்தியில அவர்கள் ஒரு ஜனமாக என்று ஒரு பத்தி வரும், அதை கொஞ்சம் வாசிக்கலாம். அவர்கள் ஒரு ஜனமாக அவர்களுடைய சரித்திரத்தின் ஒவ்வொரு மாறுபட்ட விசித்திரமான சூழ்நிலைகள், பொதுவான மத விசுவாசம், தேசிய குணாதிசயத்தின் ஒவ்வொரு தனித்தன்மை, தேச அழைப்பு, பழக்க வழக்கங்கள் ஆகியவைகளால் குறிக்கப்படுகிறார்கள். அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்னர் உள்ள தேசிய அளவிலான குணாதிசயங்கள் இன்றைக்கும் முக்கியமாக தெரிகிறது. அவர்கள் எகிப்தின் வெங்காயம் மற்றும் வெள்ளைப்பூண்டு ஆகியவைகளின் மேல் கொண்டுள்ள விருப்பம், வணங்கா கழுத்துடன் கூடிய பிடிவாதம் இன்னமும் முக்கியத்துவம் உடையதாக தெரிகிறது. ஒரு ஜனமாக அவர்கள் உண்மையாகவே ஒவ்வொரு வழியிலும் அதிகமான நன்மை பெற்றிருந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏனெனில் தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்ததுடன் அவர்களுக்கு கவிஞர்கள், சட்ட நிபுணர்கள், ராஜதந்திரிகள் மற்றும் தத்துவ ஞானிகளை உருவாக்க உதவுவதாக இருந்தது. இது அவர்களை ஒரு தேசத்தின் அடிமைகள் என்கின்ற நிலையில் இருந்து படிப்படியாக சாலமோனின் காலத்தில் அவர்களை மகிமை உன்னத நிலைக்கு உயர்த்துகிறது. அதுக்கு அடுத்த பத்தியில முதல் சென்டென்ஸ் வாசிங்க. ஆண்டவரின் இந்த நாளில் பாலஸ்தீனாவில் இஸ்ரேல் மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட வேண்டியது எதிர்பார்க்கப்பட வேண்டிய சம்பவங்களில் ஒன்றாகும். அண்டர்லைன் பண்ணி வைக்க வேண்டிய பாயிண்ட்.
அண்டர்லைன் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். பாருங்க, இந்த காலகட்டத்துல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா, இஸ்ரேலின் மறுசீரமைப்பு எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இதுல ரொம்ப குறிப்பா இவங்களை குறிச்சு புகழாரம் கொடுக்குறாரு. இன்னைக்கு கூட இஸ்ரேல் ஜனங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்கிறாங்க. பட் அவங்களுடைய முகங்கள்ல கூட பழங்கால வரலாறு இன்னுமே இருக்குது. இன்னும் அவங்களுடைய முகங்கள்ல 1000 ஆழமான அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு பேசுறாங்க. பிற்பாடு அவங்களுடைய வரலாறு, அவங்க எவ்விதம் நாடு காடு எல்லாம் கடந்து, தேசங்கள் எல்லாம் கடந்து எவ்விதம் சிதறுண்டு போனார்கள் என்பது குறித்து பேசுவார் இந்த அத்தியாயத்துல. பிற்பாடு எவ்விதம் பல்வேறு நூற்றாண்டுகளாக எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்களுடைய கலாச்சாரத்தை அவங்க விட்டுடாம வரலாற்று பூர்வமான காரியங்களை இயன்ற அளவுக்கு தாங்கி பிடிச்ச ஜனங்களாக இருந்தாங்க. அவங்களுடைய முக்கியமான காரியங்களை அவங்க விடாமையே எப்படி பிடிச்சிருந்தாங்க என்கிறதே இவர் முக்கியமா பேசுறாரு. ரொம்ப குறிப்பா கவனிச்சீங்கன்னா அந்த எரேமியா 30வது அதிகாரம் 18வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. எரேமியா 30:18. இது ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தை வச்சு இதுல அதிக கருத்துக்களை எழுதுறாரு. 30:18. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். பாத்தீங்களா? இதுதான் இஸ்ரேலினுடைய மறுசீரமைப்புக்கு பைபிள்லயே வச்சு உச்சகட்டமான ஒரு நல்ல அர்த்தமான வசனம் அப்படின்னு நம்ம சுட்டி காட்டலாம். ரொம்ப டைரக்டா அதனுடைய மீனிங்ஸை இது காட்டியிருக்கும். இதுவே இதுக்கு அடுத்த அதிகாரத்துல 31:8-10 பாருங்க. அதுல வடதிசை தென் திசைன்னெல்லாம் வரும். நீங்க அதெல்லாம் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். ஏன்னா அதுக்கு மீனிங் கொடுக்கறது தான் மீதி வால்யூம்ஸ்னுடைய பாயிண்ட்ஸ். 31:8-10. இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வர பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளைத்தாட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். எப்பிராயும் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறார். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். மறுசீர் அமைப்பு என்பதற்கு இன்னும் அதிகமான ஒரு அருமையான தீர்க்க தரிசனம் எதுன்னா இதுதான். தேவன் தான் எரேமியா மூலமாக சிதறடிக்கப்படுவீங்கன்னு பேசினாரு. அதே எரேமியா மூலமாகவே நீங்க மறுபடியும் கூட்டி சேர்க்கப்படுவீங்க அப்படிங்கிறத வால்யூம்ல சுட்டி காட்டப்படுவதை பார்க்க சொன்ன மாதிரி என்ன நடந்தது அப்படின்னா, இவர் என்ன கொடுக்குறாருன்னா, இந்த தரிசனம் எந்த ஆண்டுல இருந்து நிறைவேற ஆரம்பிச்சுது கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்களா, அல்லது ஷூராவே சொல்லலாம். எந்த வருஷத்துல இருந்து இது ஆரம்பிச்சு? 44. ஓகே, வேற 48, 1948. இங்க எங்கிருந்து? எரேமியா 31:18 எங்கிருந்து, எந்த காலகட்டத்திலிருந்து நிறைவேற ஆரம்பிக்குது?
அந்த இஸ்ரேல் வந்து சிதறடிச்சதுல இருந்து அந்த சுதந்திரம் கிடைக்கிற வரையுமா பிரதர்? இல்ல, ஆக்சுவலா 1878 என்ன நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, இந்த வசனங்களினுடைய நிறைவேறுதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைவேறுதல் வந்து 1878 ஏப்ரல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம்ல தான் என்ன ஆச்சு அப்படின்னா, இங்கிலாந்து தேசம் இப்ப எப்படி இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு சண்டை வந்த போது அமெரிக்கா வந்து இடையில இது பண்ணி சில விமர்சனங்கள் எல்லாம் வச்சு, நாங்க தான் அவங்க 2 பேருக்கு இடையில நடந்த சண்டையை நிறுத்தணும் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம காலத்துல நம்ம பாக்குறோம். இதே மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீனா ஒரு பிரச்சனை வந்த போது என்ன நடந்தது அப்படின்னா, இங்கிலாந்து அது போன்றது ஒரு வேலையை செஞ்சது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேல் தேசம் சிதறடிக்கப்பட்ட காலத்துல துருக்கியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்லாமியர்கள் துருக்கியர்கள் இஸ்ரேல் தேசத்தினுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பகுதிகளை அவங்க கையாண்டுட்டாங்க. அப்ப பிற்காலத்துல 1878 பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி சில திட்டங்கள் எல்லாம் பேசி அந்த இடத்துல ஆசியா கண்டத்துல துருக்கி நாட்டுக்கு என்னென்னலாம் உரிமைகள் இருக்கோ, சொத்துக்கள் இருக்கோ, இன்க்ளூடிங் பாலஸ்தீனா, அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு அந்தந்த உகந்த நாடுகளுக்கு பிரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப எப்படின்னா, வேதாகமத்துல கவனிக்கும் போது எதிராளிகள் திடீர்னு கண் சொருகி போயிடுவாங்க, மயக்கத்துல இருந்துருவாங்க. பார்த்திருப்பீங்க நீங்க நிறைய தடவை. வேதாகமத்துல இஸ்ரேல் கூட சண்டைக்கு வரக்கூடிய எதிராளிகள் சில சமயங்கள் அப்படியே கொஞ்சம் அமைதியாயிருவாங்க. அந்த மாதிரி இந்த பெர்லின் காங்கிரஸ் மீட்டிங் போகும்போது துருக்கியர்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத விவரமே சரியா புரியல. ஆனா அவங்க கிட்ட கையகப்படுத்தப்பட்டிருந்த நிலங்கள் எல்லாம் முறையாக அவங்க கிட்ட இருந்து பின்வாங்கி இஸ்ரேல் தேசத்தாருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு வேலை அங்க நடந்தது. அப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப சிரத்தை இல்லாதது போல அவங்க இருந்துகிட்டாங்க. இதனால என்னாச்சு அப்படின்னா, கொஞ்சம் நிலங்கள், அவங்க தவறவிட்ட நிலங்கள் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு, பிற்பாடு அந்த நிலங்கள்ல இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் உருவாச்சு. பிற்பாடுதான் தெரிஞ்சது நம்ம கையில இருந்தது எப்படி இஸ்ரேலுக்கு போச்சு அப்படின்னு அவங்களால நிதர்சனம் பண்ணி பார்க்கவே முடியல. என்னடா நடந்ததுன்னே புரிய முடியல. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா, எரேமியா 31வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், அந்த வட திசையில இருந்து அந்த 8வது வசனம் வாசிங்க மீண்டும். இதோ நான் அவர்களை வட தேசத்திலிருந்து வர பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். போதும். இப்ப அந்த 8வது வசனத்துல இருந்து அந்த வட தேசம் எது அப்படின்னா ரஷ்யான்னு போட்டுக்கலாம். அப்ப நான் ரஷ்யாவிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை, யூதர்களை வரவழைச்சு என்று சொல்லும் போது நிஜமாகவே என்னாச்சு அப்படின்னா, இன்னைக்கு அநேக யூதர்கள் ரஷ்யால இருந்து இன்னுமே வெளியேற கொண்டிருக்கிறாங்க. ஆனா இது முதல் அதிகமான ஜனங்கள் வெளியேறினது எப்போ அப்படின்னா இந்த பெர்லின் காங்கிரஸ்க்கு பின்னாடிதான். அது 1878க்கு பிற்பதாகும். அப்ப நாம பெற்றிருக்கிற விசுவாசம் ஒரு அருமையான விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம். இதுக்கும் மேல எசேக்கியேல் 37 குறிச்சு பேசுறாரு. அந்த 37வது வசன அதிகாரத்தை குறிச்சு பேசக்கூடியதுல இருந்து நாம தேவனுக்கு சித்தமானால் வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். அது வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம்னா, தேவனால் கிருபை பெற்ற ஜனங்களாக இந்த மீதி இருக்கக்கூடிய பகுதிகளை நீங்கள் படித்து வைப்பது இன்னும் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.